எல்லோருக்கும் வணக்கம். நான் தினமும் கேள்விப்படுறேன், என்னை பற்றி ஏதோ ஒரு வகையில் செய்தியை வேண்டியவர்கள் சொல்லுவாங்க. கங்கை அமரனோட மகனான பிரேம்ஜி வெட்டிங் ஜூன் 9 நடந்திருந்துச்சு. இந்த வெட்டிங்கில் இளையராஜா அவர்கள் கலந்துக்கவே இல்லை. இந்த விஷயம்தான் இப்போ சோஷியல் மீடியாவில் பலராலையும் விமர்சிக்கப்பட்டுட்டு வருது. ஆக்டர் பிரேம்ஜி அண்ட் இந்து இவங்களோட வெட்டிங் ஜூன் 9 திருத்தணியில் செம்ம கிராண்டாக நடந்து முடிஞ்சிருக்கு. பல சினிமா செலிபிரிட்டிஸ், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி அப்படின்னு சொல்லி எல்லாருமே இந்த வெட்டிங்கில் கலந்துக்கிட்டாங்க. இந்த நிலையில் கங்கை அமரனுக்கு ரொம்ப நெருங்கிய உறவினராக இருக்கிற இளையராஜாவும் அவங்களோட குடும்பத்தை சார்ந்த யாருமே இந்த வெட்டிங்கில் கலந்துக்கவே இல்லை. இதை பற்றின டாக்ஸ் தொடர்ந்து இப்போது சோஷியல் மீடியாவில் போயிட்டே தான் இருக்குது. இந்த நிலையில் இளையராஜா ஏன் வெட்டிங்கில் கலந்துக்கல அப்படின்றதுக்கான பதில் கிடச்சிருக்கு. இளையராஜா பொறுத்த வரைக்கும் ஒரு சண்டை அப்படின்னாலே கிட்டத்தட்ட ஒரு மண்டலம் பேசாமல் இருப்பார். அப்படி இருக்கிறப்ப எவ்வளோ பெரிய பிரச்சனை இவங்களுக்குள்ளார நடந்திருந்தா இவர் பிரேம்ஜி கல்யாணத்துக்கு வராமல் இருந்திருப்பார். ஆக்டர் சார்லியோட மகனோட வெட்டிங்கில் கலந்துக்கிட்டாரு. ஆனால் தனக்கு ரொம்ப நெருங்கிய உறவினராக இருக்க கங்கை அமரனோட மகனான பிரேம்ஜி வெட்டிங்கில் கலந்துக்கவே இல்லை. இதுக்கான காரணமாக என்ன சொல்லப்படுது அப்படின்னா, இளையராஜாவுக்கும் கங்கை அமரனுக்கும் இடையே 7-8 வருஷமாக நிறைய பிரச்சனைகள் போயிட்டு தான் இருக்குது. அது என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தா கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையாக தான் இருக்குது. ஒரு காலகட்டத்தில் இளையராஜா தன்னோட இசையில் வெளியான எல்லா பாட்டுக்கும் லாயல்ட்டி அமௌண்ட் கேட்டு முறையிட்டிருக்காரு. எல்லார்கிட்டையும் கேட்குற மாதிரி தான் கங்கை அமரன்கிட்டையும் கேட்டிருக்காரு. ஆனால் அந்த விஷயத்தில் தான் 2 பேர்த்துக்கும் மோதல் ஏற்பட்டு ரொம்ப வருஷமாக 2 பேரும் பேசாமையே இருந்தாங்க. இந்த நிலையில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இளையராஜாவோட மகளான பவதாரணி இறந்ததுக்கு கூட வெங்கட் பிரபு, பிரேம்ஜி அப்படின்னு இவங்க எல்லாரும் கலந்துக்கிட்டாங்க. ஆனால் கங்கை அமரன் தனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்ற காரணத்தை சொல்லி பவதாரணியோட இறுதி சடங்குல கலந்துக்காம போயிட்டாங்க. இந்த விஷயம் இளையராஜாவுக்கும் மேலும் மேலும் கோபத்தை ஏற்படுத்தி இருக்கு. ஸோ அதனாலதான் இந்த வெட்டிங்ல அவர் கலந்துக்கவே இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. இளையராஜா கங்கை அமரன் மத்தியில என்னதான் பிரச்சனை இருந்தாலும் யுவன் சங்கர் ராஜா, பிரேம்ஜி, வெங்கட் பிரபு அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாருமே ஒரு நல்ல பாண்டிங்ல தான் இருந்துட்டு இருந்தாங்க. இருந்தாலும் யுவன் சங்கர் ராஜா இந்த வெட்டிங்ல கலந்துட்டு இருக்கலாம். ஆனா அவருமே கலந்துக்காம போனதுதான் பலருக்கும் வருத்தத்தை ஏற்படுத்தி இருக்கு.